சின்ன மருமகள் தொடர வீட்டுக்குள்ள ராசாங்கம் பேசிக்கின்னு இருக்கிறாரு எல்லாருக்கிட்டையும். அப்ப கருப்பு வேகமா வந்து உங்களை பார்க்க பத்திரிக்கைக்காரங்க நிறைய பேர் வந்திருக்கிறதா சொல்றாரு. ராசாங்கத்துக்கு ஒரே குழப்பம். கட்சியில எந்த தகவலும் இல்லை. எதுக்காக பத்திரிகைக்காரர் வந்திருக்கிறாங்கன்னு தெரியாம குழப்பத்தோடு போறாரு. அங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்கிட்ட என் பையன் நல்லபடியா திரும்பி வந்ததுக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் காட்டுலேருந்து நல்லபடியாக திரும்பி வர வேண்டிக்கிட்ட அவங்க எல்லாருக்கும் நன்றின்னு சொல்கிறாரு. பத்திரிக்கைக்காரங்களும் உங்கள் பையன் நல்லபடியாக திரும்பி வந்ததுக்கு நன்றி. ஆனால் நாங்கள் வந்த விஷயம் அது கிடையாது. நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மாணவியாக அவங்க மருமக தமிழ்ச்செல்வி பாஸ் ஆகிருக்கிறாங்க. அதுவும் அவங்க 600க்கு 600 மதிப்பெண் எடுத்துக்கிறதா சொல்கிறாரு. பத்திரிக்கைக்காரங்க சொல்கிறாங்க. ராசாங்கம் அதிர்ச்சியாக ஆகிறாரு. தமிழ் எப்போ படித்தா பாஸ் ஆனால் இப்போ எப்போ எக்ஸாம் எழுத போனான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. பிறகு எதுவும் சொல்ல முடியாமல் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. தமிழ்ச்செல்வியை பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி பாஸ் ஆனீங்க, நல்லா எழுதுனீங்க, எல்லோரும் எந்த அளவுக்கு உங்களை ஊக்குவிச்சாங்கன்னு கேட்குறாங்க. எல்லோரும் ஊக்குவிச்சதா சொல்கிறாங்க. பள்ளி எச்எம் எங்களுக்கு ஊக்குவிச்சதா சொல்கிறாங்க. அதற்கு தான் வீட்டில் யார் ஹெல்ப் பண்ணதா கேட்குறாங்க. எல்லாரும் தான் ஊக்குவிச்சாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி மறுபடியும் பதில் சொல்கிறாங்க. பாட்டிக்கும் சேதுவுக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது, என்ன நடக்க போகுது என்னண்டு. பத்திரிக்காரங்கிட்ட என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு தமிழ் சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ராசாங்கத்திட்ட கேட்குறாங்க, உங்கள் மருமக படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவீங்களான்னு. வேறு வழி இல்லாமல் பத்திரிக்காரர்கள் மத்தியில் தலையாட்டுறாரு. பிறகு போன உடனே வேகமாக உள்ளே போகிறாரு. உள்ளே வர சொல்லுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு.